ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். நம்ம இப்போ கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் பார்க்க போகிறோம். 2 பவர்ஃபுல் ரூலர், 700 நூற்றாண்டுகள் அவங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி இருக்குது. 2 பேருமே போல்டாக முடிவெடுக்கக்கூடியவங்க. ஆனால் கான்ட்ரவர்ஷியலாக அந்த முடிவுகள் போய் அமைஞ்சிரும். வேறு யாரும் இல்லைங்க, துக்ளக் மற்றும் ட்ரம்ப்பை ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். நம்ம முகமது பின் துக்ளக் 1325 1351 வரைக்கும் இந்தியாவை ரூல் பண்ண மன்னர். டெல்லியிலேருந்து விஷனரி ரூலர் தான். பட் ஆனால் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே மோஸ்ட்லி ஃபெயில் ஆகி போச்சு. ஃபஸ்ட்டு கேபிட்டலை டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு மாற்றினார். அந்த மாற்றும் போது மக்கள் எல்லாம் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே நிறைய பேர் இறக்க ஆரம்பித்தாங்க. இதை தெரிஞ்சு என்ன பண்ணார்னா திரும்பவும் தௌலதாபாத்லேருந்து டெல்லிக்கு மாற்றினார். இதுலேயும் மக்கள் பாதி பேர் இறக்க ஆரம்பித்தாங்க. பெரிய அளவுக்கு கஷ்டத்தை அனுபவித்தாங்க. அதுக்கப்புறமா காப்பர் காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த காப்பர் காயின் ஈஸியாக மேக் பண்ண முடியும் அப்படின்றதுனால நிறைய பேர் ஃபேக் காப்பர் காயின் அடிக்க ஆரம்பித்தாங்க. இதனால் எக்கனாமி பெரிய அளவுக்கு கொலாப்ஸ் ஆச்சு. டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி சொல்ல வேணாம், அமெரிக்கன் பிரசிடெண்ட். அவரும் போல்டாக முடிவெடுக்கக்கூடியவர் தான். அவரோட போல்டான டிசிஷன்லாம் பார்த்திங்கன்னா ட்ரேட் வார், அப்புறம் பார்டர் வால். நிறைய பேர் மெக்சிகோலேருந்து உள்ளே வராங்கன்றதுனால பார்டரில் வால் கட்டினா அப்படின்றது. அப்புறம் மேஜர் பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் அவர் ட்விட்டர்லேயே போட ஆரம்பித்தார். அப்புறமா அவரை நம்புகிறவங்க அவரை சேஞ்ச் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவருடைய முடிவுகள் எல்லாம் குழப்பத்தில் போய் முடியறது தான் இதில் வேடிக்கையாக இருக்குது. துக்ளக்காக இருந்தாலும் ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேர்கிட்டையுமே விஷனரி கிராண்ட் ஐடியாஸ் இருக்குது. பட் ஆனால் அவங்களோட எக்ஸிக்யூஷனில் போர் எக்ஸிக்யூஷனாக இருக்குது. ஸோ துக்ளக் என்ன பண்ணார்னா அவரோட சாம்ராஜ்யத்தை அவருடைய செயல்கள்னால வீக் ஆக்கினார். அமெரிக்காவில் ட்ரம்ப்புடைய நிகழ்வுகள் எல்லாம் அமெரிக்காவை என்ன சொல்கிறது, ஒரு போலரைஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்னு சொல்கிற மாதிரி தான் தெரியுது. நூற்றாண்டுகள் இடைவெளி இருந்தாலும் அந்த மாதிரியான ரூலர்ஸ் வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ தௌலதாபாத்தாக இருந்தாலும் சரி, ஒயிட் ஹவுஸாக இருந்தாலும் சரி, சம்டைம்ஸ் விஸ்டமை ஈகோ பீட் பண்ணிடுற மாதிரி தோணுது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.